ஓகே, ஸோ ப்ராஜெக்டை எப்படி நம்ம பிளான் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் திங் இஸ் டாக்குமெண்டேஷன் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் ஒர்க். ஓகே, ஸோ டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன? உங்களோட ப்ராஜெக்ட் ரெக்கார்டுக்கான பைண்டிங் அப்படின்றத கொடுப்பீங்க இல்லையா, சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா, எப்படி உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும்போது அப்சர்வேஷன் நோட்டு, ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு அப்படின்றத சப்மிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்கான டாக்குமெண்டேஷன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்றது தெரியல. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு வந்து சில பேருக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து யூஜிலேயே நீங்கள் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. சம் யூனிவர்சிட்டிஸ் வந்து யூஜியில் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வைக்கல. ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு அதில் டாக்குமெண்டேஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லையும் இல்லாட்டி ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ப்ராஜெக்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ப்ராஜெக்டோட ரெக்கார்டுக்கான ஃபார்மட் என்ன அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டிடியூஷனோட ரெக்கார்ட் ஃபார்மட் என்ன அப்படிங்கிறத அவங்க ப்ரீவியஸ் உங்களோட லைப்ரரியில் வந்து உங்களோட சீனியர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எந்த மாதிரி டைட்டில். ஸோ இப்போ என்னோட ப்ராஜெக்ட் என்ன, நான் வந்து ஒரு டேட்டா மைனிங்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி டேட்டா மைனிங் ப்ராஜெக்டோட ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ப்ரீவியஸ் உங்களோட லைப்ரரியில் போய் நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் காலேஜ் லைப்ரரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை என்னோடது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அதே மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி, இல்லாட்டி என்னோடது மேனேஜ்மெண்ட், என்னோடது வெப் டிசைனிங். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் என்னவோ அதே மாதிரி உங்களோட சீனியர்ஸ் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ரெக்கார்டை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணலாம், அதோட ஃபார்மட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ எவ்ரி திங் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மட். இப்போ ஒரு சாம்பிள் ஒரு ஃபார்மட் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் உங்களோட இன்ஸ்டியூஷனும் மேக்ஸிமம் மோராரஸ் ஒரு 70 to 80% சேமாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க என்ன ஃபார்மட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சூட்டபிள் டைட்டில். ஓகே, ஸோ நான் இப்போ பேசிக்காக நம்ம ஒரு நேம் சொல்லிட்டோம். இப்போ இம்பேக்ட் ஆஃப் COVID-19 என்ன ஃபேக் நியூஸ் அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே டைட்டில் அப்படின்னு வரும்போது ப்ராப்பர் டைட்டில் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ நீங்கள் மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு கேம் ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னா அந்த கேமுக்கான டைட்டில் என்ன, உன்னோட கேமோட நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு ஸோ அதை உங்களோட டைட்டிலாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்கள் டைட்டில் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களோட ப்ரீவியஸ் உங்கள் சீனியர்ஸோட ரெக்கார்டு எடுத்து பாருங்கன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த டைட்டிலை ரீட் பண்ணிங்கன்னாவே இது என்ன ப்ராஜெக்டாக இருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட டைட்டில் அப்படின்றது இருக்கணும். பட் இட் ஷுட் பி யூனிக். ஓகே, டைட்டில் அப்படின்றதே உங்களோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் இட் ஷுட் பி கிளியர் அண்ட் யூனிக். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் இன்ட்ரோ, இன்ட்ரடக்ஷன் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட். ஸோ அதில் தான் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்டு இன்ட்ரோ கொடுத்துருப்பீங்க. ப்ளஸ் அதோட அப்ஜெக்டிவ்ஸ், ஒவ்வொன்றுக்குமே அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்ற ரோல பார்ட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட், உங்கள் ப்ராஜெக்டோட கேட்டகரி என்ன. சரிங்களா? ஸோ என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ பேசிக்காக டேட்டா மைனிங், மிஷின் லேர்னிங், நெட்வொர்க்கிங், இல்லாட்டி ஐஓடி, எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்டோட கேட்டகரி என்னன்னு மென்ஷன் பண்ணி அதுக்கு ஏற்ற சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ நான் வெப் பேஸ்டு ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா பைத்தான் ப்ராஜெக்ட், இல்லை ஜாவா வித் MySQL, நெட்பீன்ஸ், இந்த மாதிரி என்னோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த கேட்டகரியை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் என்னோடது, வெப் பேஸ்டு ப்ராஜெக்ட், டேட்டா பேஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட், நெட்வொர்க் செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் டைட்டில் என்னவோ அதுக்கான என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சரிங்களா, அதுக்கான ரெக்யர்மெண்ட் என்ன, அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இதில் கொடுத்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒரு சாம்பிள் டாக்குமெண்டேஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் அனாலிசிஸ், உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான அனாலிசிஸ். ஸோ இங்கே தான் என்ன கொடுத்துருப்பாங்க, டிஎஃப்டி. ஸோ டிஎஃப்டி அப்படின்னா என்னன்னா டேட்டா ஃப்ளோ டயக்ராம். சரிங்களா? உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த டயக்ராம்ஸ் மூலமாக தான். ஓகே, ஸோ இந்த டயக்ராம்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா யூசர் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த மாடியூலுக்கு எந்தெந்த மெனுஸை கிளிக் பண்ணும்போது என்னென்ன மாடியூல்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எப்படி உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்கும்போது டேட்டா ஃப்ளோ அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ சேம் திங் இங்கேயும் இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்ற அந்த பேப்பரில் வேணால் நீங்கள் கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கலாம், சம் மெம்பர்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிஎஃப்டி டயக்ராம்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும்.
அண்ட் தென் டேட்டாபேஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இஆர் டயக்ராம், கிளாஸ் டயக்ராம்ஸ் அது எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்க. என்னோடது டேட்டாபேஸே இல்லை, டேட்டாபேஸ் இல்லாமல் என்னோடது இருக்குது, என்னோடது ஜஸ்ட் வெப்சைட் மட்டும்தான், என்னோடது மொபைல் ஆப், இது எந்த டேட்டாபேஸே கரெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க, உங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் உங்கள் டிஎஃப்டியை மட்டும் லெவல் பை லெவலாக, ஃபர்ஸ்ட் லெவலில் என்ன டிஎஃப்டி, என்ன டயக்ராம், செகண்ட் லெவல் டயக்ராம் என்ன, தேர்ட் லெவல் டயக்ராம் என்ன அப்படின்னு கொடுக்கணும். ஒன் இம்பார்ட்டன்ட் திங், டயக்ராம் அப்படிங்கிறது இமேஜாக தான் நீங்கள் உங்களோட டாக்குமெண்டேஷனில் பேஸ் பண்ணணும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன். வேர்டில் அப்படியே வந்து இன்சர்ட் இமேஜஸில் போய் பிக்சர்ஸில் இல்லாட்டி அந்த கிளிப்பார்ட்டில் போய் ஒவ்வொன்றையும் எடுத்து ஸ்கொயர், பாக்ஸ், ரெக்டாங்கிள் அப்படின்னு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் பெயிண்ட்லேயோ ஒரு ஆப் மொபைலில் போய் நீங்கள் ஒரு இமேஜை ட்ரா பண்ணிவிட்டு அதை இமேஜ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை எடுத்து வந்து உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கிளாஸ் டயக்ராம், இஆர் டயக்ராம் எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக அதை ட்ரா பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து அதில் பேஸ்ட் பண்ணணும். தென் a complete structure. Structure means உங்களோட மாடியூல்ஸ். ஸோ டோட்டலாக 5 மாடியூல்ஸ் என்னோட ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாடியூலும் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கணும் நீங்கள். சரிங்களா? ஒவ்வொரு மாடியூலுக்கும் 5 மாடியூல்ஸ் இருக்குன்னா ஈச் மாடியூலில் என்னென்ன ஒர்க் கேரி அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மாடியூல் லாகின் மாடியூல், செகண்ட் மாடியூலில் வந்து கேமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, தேர்ட் மாடியூலில் பிளேயர், ஃபோர்த் மாடியூலில் ஸ்கோர் போர்டு இருக்குது, ஃபிஃப்த் மாடியூலில் வந்து ஸ்கோரை வந்து ஷேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, செகண்ட் லெவல் போகுது. இப்படின்ற மாதிரி உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மாடியூலையும் நீங்கள் இதில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அதுதான் உங்களோட டாக்குமெண்டேஷன். நெக்ஸ்ட் திங் இஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ், இப்போ நான் ஆர்டினோ கிட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டினோ கிட்டு அதோட வெர்ஷன் என்ன, இல்லை ராஸ்பெரி பை யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து எந்த கிட்டும் கிடையாது, ஜஸ்ட்டு லேப்டாப், மொபைல், மவுஸோட ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். சரிங்களா? ஒரு சிஸ்டம் இருந்தால் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருந்தால் போதும், 4 GB ரேம் இருக்கணும். அந்த மாதிரி உங்களோட சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ்லையும் மாற்றி சொல்லு. ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல உங்களோட லேப்டாப் என்ன இருக்கணும், ஸ்க்ரீனோட சைஸ் என்ன, இன்கேஸ் என்ன மொபைல் அப்படின்றது ஒரு கேமாக இருக்குது, வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்லேருந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பேசிக் நீட் என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ரேமோட சைஸ்லேருந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணலாம். சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் பைத்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பைத்தான், ஜாவா அப்படின்னா ஜாவாலேருந்து கம்பைலர் வரைக்கும் எல்லாமே எனக்கு இருக்கணும். ஆப் டெவலப்மெண்ட்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அதோட வெர்ஷன் என்ன, அடுத்து ஆரக்கிள் இல்லாட்டி MySQL. ஸோ இந்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட். ஸோ மினிமம் ரெக்குயர்மெண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணாவே போதும். மினிமம் எனக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் வேணுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணாவே போதும். அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக நீங்களாவே பண்ணுறீங்களா, இல்லை ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்களா. ஒரு கம்பெனியோட டேட்டாவை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம், அந்த கம்பெனிக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட நேம் அண்ட் அட்ரஸ், அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதையும் நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ கம்பெனியில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உங்களுக்கு என்ன கம்பெனியோட நேம் அண்ட் அட்ரஸ், அவங்களோட லெட்டர் ஹெட்டில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் கொடுக்கலாம்.